டைப் 2 டயபெட்டிஸ்க்கு கொடுக்குற மருந்துகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்சுலின் சென்சிடைசர்ஸ் பற்றி பேசணும். இந்த இன்சுலின் சென்சிடைசர்ஸில் என்னென்ன வகையான மருந்துகள் இருக்குது, அது எப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்றத இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். டைப் 2 டயபெட்டிஸில் ஒரு வகை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வர்றது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை, அதாவது இன்சுலின் உணர்திறனை அதிகப்படுத்துறது தான் இன்சுலின் சென்சிடைசர்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது பொதுவாக உடல் பருமன், தவறான உணவு பழக்கம், பரம்பரை காரணம், மனக்குழப்பம், மனச்சிதைவு, ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி பல காரணங்களால் வருது. இவங்களுக்கு இயற்கையாகவே பிளாஸ்மா இன்சுலின் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அதனால் உபயோகம் இல்லாமல் போயிடும். இவங்களுக்கு கழுத்தோட பின்பகுதி, கன்னப்பகுதி, கக்கத்து பகுதி, இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கருமையான நிறம் தோன்றி ஒரு அறிகுறியை உருவாக்கும். ஆனால் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது பேலியோ உணவு முறையில் ஒரு காமெடி அப்படின்னு கூட சொல்லலாம். ஈஸியாக இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து பேலியோ உணவு முறையமாக வெளியில் வந்துடலாம். இந்த இன்சுலின் சென்சிடைசரில் ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து வகை, அதாவது மருந்தோட ஃபேமிலின்னு சொல்லுவோம், அது பயோகுனேட்ஸ். இந்த பயோகுனேட்ஸ் மருந்து வகைகள் லிவருடைய சர்க்கரை உற்பத்தி திறனை குறைச்சி, அதே நேரத்தில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் உணர்திறனையும் அதிகப்படுத்தி நமக்கு உதவி செய்யுது. இந்த பிரிவில் ஒரு சில மருந்துகள் இருந்தாலும் அதிகமாக பரிந்துரைக்கப்படுறது பார்த்தீங்கன்னா மெட்ஃபார்மின் மட்டும்தான். ஆரம்ப கட்ட சர்க்கரை வியாதி நோயாளிகளுக்கு மருத்துவர்களால் முதல்ல பரிந்துரைக்கப்படுறது இந்த மெட்ஃபார்மின் வகை மாத்திரைகள் தான். நம்மளோட லிவர், கிட்னி இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ, ஆல்கஹாலிக்காக இருந்தாலோ நாம் இந்த மெட்ஃபார்மின் மருந்துகளை எடுக்கிறதுல கவனமாக இருக்கணும். அதை மருத்துவர்கிட்ட நம்ம தெரியப்படுத்தணும். இந்த மெட்ஃபார்மின் மாத்திரைகள் 250 mg, 500 mg, 850 mg அப்படின்ற அளவுகளில் கிடைக்கிது. அதிகமாக பார்த்தீங்கன்னா 1 கிராம் அப்படின்ற அளவில் கூட இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை மருத்துவர்கள் உங்களுடைய சர்க்கரை அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தேவையான மாதிரி அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக உங்கள் உடம்புக்கு தேவையான மருந்து அளவுகளை பரிந்துரைப்பாங்க. ஒரு நாளைக்கு 1, 2, 3 கூட அவங்க சாப்பிட சொல்லுவாங்க. இந்த மெட்ஃபார்மின் மருந்தை பற்றி நிறைய பேசலாம் அடுத்தடுத்த வீடியோவில்.